அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த விஜய் அந்த ஆள் வரும்போது அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது யாரு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர். இவங்களுடைய ஆர்கனைஸ் சரியில்லாம காரணத்தினாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. 40 பேர் இறந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி வச்ச கமிஷன் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்கறது? நடிகர் விஜய் அந்த 420, 420, 840 திருட்டு லாட்டரி சீட் வைக்கிற திருட்டு பையன் ஆதவர்ஜுனா மூலியமா கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்களே விஜய், இதே உன்னுடைய பரப்புரையில நீ பேசும்போது என்னையா சொன்ன? இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல தான் சிபிஐ இருக்குது. சிபிஐ மீது யாருக்கும் நம்பிக்கை இல்ல. கோர்ட்டுக்கு எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு. சோ இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, நீ கொலை பண்ணலன்னா கூட இந்த 40 பேர் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் கண்டிப்பா விஜய். முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷி ஆனந்த, நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, கரூர் மாவட்ட செயலர் அத்தனை பேர் இப்ப எஸ்கேப்ல இருக்காங்க. இப்போ அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு, அந்த புஷி ஆனந்தன், அந்த பாடுஸ நேர்மையான தமிழக காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இரவுக்குள்ள அவனை கைது பண்ணி ஆகணும். அப்பதான் என்னன்னு தெரியும் விசாரணை பண்ணலாம்.